நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நன்மை செய்யறதுல உறுதியா இருக்கணுங்கிறது தான் தேவனுக்கு இந்த மாதத்துல வாக்கா நம்ம பண்ணியிருக்கோம். இந்த நன்மை செய்கிறத குறித்த வேத பகுதிகளை தான் இந்த நாட்கள்ல நம்ம தியானிக்கவும் இருக்கிறோம். அப்படி இன்றைக்கு நாம நன்மை செய்கிறத குறித்து பார்க்கவிருக்கிற வேத பகுதி கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனம் 9. கலேஷியன்ஸ் சாப்டர் 6 verse 9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இந்த வசனத்துல நன்மை செய்கிறதுல நாம சோர்ந்து போகாம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நன்மை செய்கிறதுல சோர்வு வருமா? இந்த கேள்விக்கு விடையா நம்ம சுத்தி அநேகர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நான் எத்தனையோ நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறத கேட்டிருப்போம். இல்லை, நான் என்னதான் நல்லது செஞ்சாலும் அது யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சிலர் புலம்புவாங்க. அப்படி நன்மை செய்தும் அவங்களுக்கான பிரதிபலன் வராத போது அதுல சோர்வுற்று அவங்க தளர்வாக காணப்படுவாங்க. ஆனா இந்த நாள்ல தேவன் நம்ம அப்படி தளர்ந்து போகாம நன்மை செய்கிறதையே நம்முடைய ஒரு குணாதிசயமா வைத்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருந்தோமே, ஆனால் ஆண்டவரே அதற்கேற்ற பிரதிபலனை நமக்கு நிச்சயமாக செய்வார்ங்கிறத இந்த வசனத்தின் மூலமா காண்பிக்கிறாரு. ஏற்ற காலத்தில் அறுப்போம் நீங்க சொல்லப்பட்டிருக்கு. நாம செய்கிற நன்மைகளுக்கு ஏற்ற பலனை நம்ம உடனே அனுபவிக்கலனாலும் இது நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். நமக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் இந்த நன்மை நிச்சயமா பலன் செய்கிறதா இருக்கும்படியாக தேவன் நமக்கு நீதி செய்கிறவரா இருப்பாரு. ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்காரு. தேவன் செய்த நன்மைகளையே உலகத்துல அநேகர் புரிந்து கொள்ளாம இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். அப்ப இந்த இடத்துல முக்கியமா நன்மை செய்கிறவரா அவர் இருந்திருக்காருங்கிறத நம்மளுக்கு காண்பிக்கப்படுது. அப்படி தேவன் அவரோடு கூட இருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவரா இருந்தார்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம நன்மை செய்கிறதுல தளர்ந்து போகலாமா? ஒரு நாளும் தளர்ந்து போகாம அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களா நன்மை செய்கிறவர்களாக காணப்படணும். அப்படி நம்ம நன்மை செய்யும் போது தேவன் அதற்கான நீதியை செய்வாரு. அது மாத்திரம் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சில நேரங்கள் நம்ம நன்மை செய்தா கூட நம்மளை பகைக்கிறவங்களா இருக்கலாம். ஆனாலும் அவங்களையும் சிநேகிச்சு அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்காரு. லூக்கா 6வது அதிகாரத்துல கூட நம்ம அதை பார்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, நாம தீமையை கூட நன்மைனால வெல்லணும்னு சொல்லிட்டு நேத்திக்கு பார்த்திருக்கோம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுது? நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசையோடு இருந்தோம்னா அதுதான் மற்றவங்க பேர்ல நம்ம காட்டுற இரக்கம், தயை இப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நாம இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய்யறவர்களா இருக்கிறது தான் நன்மை செய்யறதுன்னு சொல்லிட்டு மிக 6வது அதிகாரம் 8வது வசனமும் குறிப்பிடுது இல்லையா? இந்தபடியா நன்மை செய்யறதுல ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த பூமியில சிறியவர்களா இருக்கிற யாருக்கு நம்ம அவங்க பசிக்கும் போது உணவு கொடுத்தோமோ, தாகம் எடுக்கும் போது தண்ணீர் கொடுத்தோமோ, வஸ்திரம் இல்லாம இருந்த போது அவங்களுக்கு துணி கொடுத்தோமோ, வியாதியா இருந்த போது அவங்கள விசாரிச்சிருந்தோம்னா நாம தான் பரலோகத்து ராஜ்யத்திற்கு உரியவர்கள்னு சொல்லிட்டு அவர் அழைக்கிறார் இல்லையா? அது அவங்களுக்கு செய்ததை தேவன் தமக்கே செய்ததா எடுத்துக்கிறார் இல்லையா? இந்தபடியா நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம நம்ம இருந்தோம்னா தேவன் நமக்குரிய காரியங்களை செய்து முடிப்பார். அப்படி அவர் பேர்ல நம்ம செய்கிற ஒரு விஷயத்த அவர் மறந்து விடுகிறவரா இல்ல. அவர் நாமத்தால ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்குரிய பலனை அவர் கொடுக்கிறவராகவே இருக்கார் இல்லையா? அந்தபடி நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிற தேவன் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நாம் செய்கிற நன்மைகளுக்கு ஏற்ற பலன்களை நிச்சயமா கொடுப்பாருங்கிறதையே இந்த வசனங்கள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நன்மை செய்தல ஒரு நாளும் நாங்கள் சோர்வுற்றவர்களாக காணப்படக்கூடாது தகப்பனே. நாங்கள் நன்மை செய்கிறவர்கள் அதை மறந்து கூட விடலாம் தகப்பனே. நாங்கள் நன்மை செய்யறதற்கேற்ற பிரதிபலன் யாரிடத்திலிருந்து எங்களுக்கு வராமல் இருக்கலாம் ராஜா. ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளாய் உமது சாயலை தரித்து கொண்டவர்களாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறத பிரதிபலிக்கிறது எங்களுக்கு இந்த நன்மை செய்கிற குணத்தின் மூலமாகவே இல்லவா வருது தகப்பனே. அந்த நன்மை செய்கிறதுல நாங்கள் எப்பொழுதும்
தளர்வில்லாம அப்பா என்றென்றைக்கும் செய்யறதற்கு எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா. அப்படி நாங்கள் கொண்டிருக்கும் ஆசையை தயைன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அந்தப்படியான இரக்கம் செய்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட தேவரீர் எங்களை நடத்துங்கப்பா. அப்படியே நீங்க செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.